الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء وهو العزيز الحكيم. صدق الله العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் அன்கபூத்துடைய கடைசி பகுதியையும் அதுக்கு அடுத்தபடியாக சூரத்துல் ரூம், சூரத்துல் லுக்மான், சூரத்துல் சஜ்தா, சூரத்துல் அஹ்ஸாப், இது போன்ற சூறாக்களை நமக்கு தராவீஹ் தொழுகையிலே ஹாஃபிஸ்கள் ஓதி காட்டினார்கள். இங்கு ஓதப்பட்ட ஒவ்வொரு சூறாக்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான சம்பவங்களையும் பல சட்டங்களையும், குறிப்பாக சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூறாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அதே போன்று முஸ்லிமான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூறாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று பர்தாவுடைய ஆயத்து இறக்கப்பட்ட சூறாவும் இதுதான். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பர்தாவுடைய ஆயத்தை இறக்கினார். அந்த பர்தாவுடைய ஆயத்து இந்த சூரத்துல் அஹ்ஸாபிலே இருக்கிறது. ரிவாயத்தில் வருது ஹிஜ்ரி 4 அல்லது 5 அந்த பர்தாவுடைய ஆயத்து இறக்கப்பட்டது என்று. சூரத்துல் ரூம் என்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய உதவி நுஸ்ரத் எப்படி முஃமின்களுக்கு கிடைக்கிறது என்பதை 2 சம்பவங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால், அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருடத்திற்கு முன்னால், ஹிஜ்ரத் செய்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. முஷ்ரிக்கீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் மக்கமா நகரத்தில் இருக்கின்ற பொழுது முழு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த 2 சூப்பர் பவர் நாடுகள் இருந்தது. ஒன்று பாரிஸ், இரண்டாவது ரோம். ரோம் நாட்டிலே கைசர் என்ற மன்னர் இருந்தார். பாரிஸ் நகரத்திலே கிஸ்ரா என்ற மன்னர் இருந்தார். ரோம் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பார்கள், குஃப்ர் செய்வார்கள். பாரிஸ் நகரத்தில் உள்ளவர்கள் கிஸ்ராவுடைய மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க முஷ்ரிக்கீன்கள். ரோம் நாட்டில் உள்ளவர்கள் அஹ்ல கிதாபர்கள், கிதாபு கொடுக்கப்பட்ட மக்கள், அதாவது நசாராக்கள், கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். இஞ்சிலை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் முழுமையான முறையில் அவர்கள் இஞ்சிலை பின்பற்றவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஹுதாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அஹ்ல கிதாபுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இப்ப நாமும் அஹ்ல கிதாபுகள் தான். நமக்கும் அல்லாஹ் கிதாபு கொடுத்திருக்கிறார். என்ன கிதாபு கொடுத்திருக்கிறார்? குர்ஆன் மஜீத் அல்லாஹ் தந்திருக்கிறார். ரோம் நாட்டில் உள்ள மக்களுக்கு இஞ்சிலி அல்லாஹ் தந்திருக்கிறார். பாரிஸ் நகரத்தில் உள்ளவர்கள் முஷ்ரிக்கீன்கள், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள். மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் சிலை வணக்கத்தில் உள்ளவர்கள். அப்போ பாரிஸ் நகரத்தை சேர்ந்த மக்களும்
மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களும் கூட்டாளி மாதிரி. அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் இவர்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவார்கள் மக்காவாசிகள். பாரிஸ் நகர மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் இவர்கள் துன்பத்தை கொண்டாடுவார்கள். அதே மாதிரி ரோம் நாட்டில் உள்ள மக்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் முஸ்லிம்கள், இங்கு உள்ள முஸ்லிம்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஏன்னா இரண்டு நபர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் என்ற காரணத்தினால. இப்ப பாருங்க, முஸ்லிம்கள் பாரிஸ் நாடு கிஸ்ரா மன்னர் கைசர் ரோம் நாட்டின் மீது படையெடுக்கிறார். படையெடுத்து ரோம் நாட்டை கைப்பற்றுகிறார். பாரிஸ் நகரத்தில் உள்ள அரசர் வெற்றி பெறுகிறார். பாரிஸ் வெற்றி பெற்று விட்டார். முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே ரோம் நாடு தோற்று விட்டது, தோல்வி ஏற்பட்டது ரோம் நாட்டுக்கு. பாரிஸ் நகரம் வெற்றி பெற்றவுடனே மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடி மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கேவலப்படுத்தி கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். இது மக்காவில் உள்ள முஸ்லிம்களுக்கு மனசு சங்கடமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நம்ம வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு தோல்வி ஏற்பட்டதை நம்ம இவர்கள் குத்தி காட்டுகிறாரே, இவர்கள் நம்மை துன்புறுத்துகிறாரே என்பதாக சஹாபா பெருமக்களுக்கும் மனசு சங்கடம் அடைந்தார்கள். இப்ப இது மனசுக்குள்ளவே இருந்த காரணத்தினால, மனசு முஸ்லிம்களுடைய உள்ளம் துன்புறுத்தப்பட்ட காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் இந்த சூரத்து ரூம் என்ற சூறாவை இறக்குகிறார். என்ன சூரா? அலிஃப் லாம் மீம் குலிபத்தில் ரூம் ஃபீ அத்னல் அர்தி வ ஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபீ பித்இ ஸினீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றான், மிக சீக்கிரத்திலே ரோம் நாடு வெற்றி கொள்ளப்படும். ரோம் நாடுக்கு வெற்றி கிடைக்கும். சில வருடங்களிலே பித்இ ஸினீன் அப்படின்னு வார்த்தை, பித்இ ஸினீன் சில வருடங்களிலே இந்த ரோம் நாடு வெற்றி பெறும். பாரசீக நாடு தோல்வி அடையும், ரோம் நாடு வெற்றி பெறும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூறாவை இறக்கின உடனே சஹாபாக்கள் உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்பட்டது. நம்ம லைக் பண்ணக்கூடிய நாடு கூட, நம்முடைய சந்தோஷ நாடு கூட, ரோம் நாடு கூட வெற்றி அடையும் என்று சந்தோஷப்பட்ட சஹாபாக்கள் அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, மக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உபை இப்னு கலஃப் இடத்துல போய் நம்ம ரெண்டு பேரும் வெட்டு கட்டலாம். என்ன வெட்டு கட்டலாம் அப்படின்னா, 3 வருஷத்துல ரோம் நாடு வெற்றி அடைய போகிறது, நீங்க உங்கள் சார்ந்த நாடு பாரசீக நாடு தோல்வி அடைய போகுது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் உபை இப்னு கலஃப் என்பவர்கள் 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை வெட்டு கட்டப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஜெயிச்சால், அதாவது ரோம் நாடு நாங்கள் ஜெயிச்சால் 10 ஒட்டகத்தை நீங்க எனக்கு தந்துடணும், உபை இப்னு கலஃபே நீ எனக்கு தந்துடணும். அல்லது நாங்கள் தோல்வி ஏற்பட்டால், ரோம் நாடு தோல்வி ஏற்பட்டால், நீங்க வெற்றி பெற்றால் நாங்கள் 10 ஒட்டகம் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு வெட்டு கேட்டாங்க. இது ஜுவா, இது என்னங்க, இது ஒரு சூதாட்டம். சூதாட்டம் ஹராமாவதற்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. புரிஞ்சுங்களா இல்லையா? ஜுவா வெட்டு கட்டக்கூடாது, ஒரு பக்கம் 2 பக்கம் கட்டு, ஒரு பக்கம் கட்டலாம், 2 பக்கம் கட்டக்கூடாது. அந்த சொற்பதை தூக்கி சொற்பதை இப்படி செய்யக்கூடாது. இப்ப 10 ஒட்டகம் 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. ரோம் நாடு ஜெயிச்சா பாரசீக நாடு லைக் பண்ணக்கூடிய உபை இப்னு கலஃப் நீ எனக்கு 10 ஒட்டகத்தை தரணும், அல்லது நான் உனக்கு 10 ஒட்டகத்தை தருவேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு 2 பேருக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த சூரா இறங்கின பிறகு என் மனசு சந்தோஷமாச்சு, நான் போய் உபை இப்னு கலஃப் இடத்துல வெட்டு கட்டிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம நாடு ஜெயிச்சா அவன்கிட்ட 10 ஒட்டகத்தை வசூல் பண்ற மாதிரியும், நாம தோத்தா நம்ம 10 ஒட்டகத்தை அவனுக்கு தர மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் 3 வருஷம் சொல்லிக்கிறான், அதெல்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் வெற்றி 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 ஆகும் என்று அல்லாஹ் சொல்லி என்ன அந்த வார்த்தையில நம்பர் இருக்குது. 3 இருந்து 9 வரை, 3 இருந்து 9 வரை உள்ள எண்ணிக்கைக்கு சொல்லலாம். 3 வருஷம் சொல்லி அல்லாஹ் 3 வருஷத்துக்கு பிறகு இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 9 வருஷத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க 3
சொல்றாங்கல்ல, பிஸ்ஹை சினீன் என்று சொன்னாலே 3 இருந்து 9 வரை உள்ள எண்ணிக்கைக்கு தான் பிஸ்ஹை சினீன் சொல்லுவாங்க. மறுபடியும் போய் ஒப்பந்தத்தை இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 இருந்து 9 வருஷத்துக்குள்ள, அதாவது இந்த உங்க பாரசீக நாடு ஜெயிச்சு 9 வருஷத்துக்குள்ள ரோம் நாடு ஜெயித்து விட்டால் 100 ஒட்டகம் நீ எனக்கு தரணும். எங்க ரோம் நாடு தோத்து விட்டால் நான் 100 ஒட்டகம் உனக்கு தரேன். 1க்கு 10. அப்போ உபய் இப்னு கலப் விவரமான வாழவன் எங்க ஜெயிப்பா முஸ்லிம் அப்படின்னு சொல்லி, சரிப்பா 100 ஒட்டகம் என்ன செய்யலாம், 9 வருஷத்துக்குள்ள ஜெயிச்சிடணும். அப்படி ஜெயிக்கிறேன்னா நீ 100 ஒட்டகம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இப்ப நீ எப்போ ஊர் விட்டு போகணும் எனக்கு தெரியாது, உபய் இப்னு கலப் சொல்றான். அதனால நீ தோத்துவன் கன்ஃபார்ம், உனக்கு வக்கீல பொறுப்பாளி ஒரு ஆள் நியமி அப்படின்றாங்க. தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நம்ம நாடு தோத்துச்சுன்னா நான் இல்லைன்னா கூட 100 ஒட்டகத்தை நீ யார் கொடுக்கணும், உபய் இப்னு கலப்புக்கு தரணும். அதே மாதிரி நீயும் உனக்கு வக்கீல நியமி அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உபய் இப்னு கலப் அவனுடைய மகனிடத்துல சொல்லிட்டாங்க, நம்ம நாடு தோத்து விட்டால் பாரசீக நாடு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா 100 ஒட்டகத்தை நீ அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு அதுல ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இது எப்போ நடக்குது? இது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 நாள் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம், அதாவது அவர்கள் நுபுவத் கிடைச்சி 13வது வருஷம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரி 1 ஆச்சு. ஹிஜ்ரி 2ல மதீனத்துல் முனவ்வராவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஆலான் செய்தாங்க. சஹாபா பெருமக்களே, முஷ்ரிக்கீன்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி, பெரிய சம்பவம், அதனுடைய சம்பவம் அது மதீனாவை நோக்கி வருகிறது. அதனால் மதீனாவுக்குள்ள அவங்க வர விடாம அங்கே அவர்கள் தடுக்கி பதில் என்ற இடத்துல போய் போர் செய்வதற்கு யாரெல்லாம் தயாராகிவிடலாம், தயாராக சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு எங்க போறாங்க சொல்லுங்க, மதீனா நகரத்தில் இருந்து பதிலுக்கு போறாங்க. அந்த போன இரவு எப்போ போனாங்கன்னா, இன்று இரவு அங்க போய் தங்கிட்டாங்க. எங்க? பதில்ல போய் தங்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன எத்தனை பேரை இன்னைக்கு 18 என்ன அவனால प्लस करके बोलते करेंगे नहीं होता नहीं रोजाना होता नहीं उस पास एक प्लस करने में क्या है நம்ம प्लस பண்ணா கூட ஆமிசா வழிபட்டார். அதெல்லாம் நான் சத்தராட்சி அவர் குர்ஆனுடைய கலக்கம் எத்தனை பேரை இன்னைக்கு 17. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய 17வது பிறை இன்று இரவு பத்ர்ல போய் தங்கிட்டாங்க. ஏதாவது மதீனாவில் இருந்து பத்ர் போறதுக்கு 110 120 கிலோமீட்டர். நல்ல ஹைஃபை பஸ்ல ஏசில பஸ்ல போனா கூட அந்த பத்ர்ல போய் இறங்கின உடனே நம்ம ஹாஜிங்க ஹஜரத் போதாரே ஹஜரத்லாம் நம்ம ஹாஜிங்க कितना लंबा सफर बदल का गुरु ஏசி உடம்பு மேல ஏசி வயிற்றுக்குள்ள ஜூஸ் இதெல்லாம் போட்டு தட்டி கூட்டு போய் பத்ர்ல இறக்குறதுன்னா அங்கே நிக்க வச்சு இப்ப சொல்லியப்பா சஹாபாக்கள் எப்படி வந்திருப்பாங்க பதில. அப்ப அந்த தகானுக்கான எங்க ஆட்சிக்கு போயிட்டு எங்க அந்த பதிலுடைய போர் நடந்துச்சோ அந்த இடத்த அவங்க நிப்பாட்டி அந்த நடந்த சம்பவத்தை 1 மணி நேரம் அவங்களுக்கு சொன்ன பிறகு ஈமான் அவங்களுக்கு ஹராரத் வருது. அப்பதான் அப்துல்லாஹ் தன்னை காட்டுறோம் கையில தல்லால் கூட அசந்து விட்டு சொல்லுது அவங்களுக்கு அந்த சம்பவம் சொல்ல. இங்கதான் அபூஜஹல் கொல்லப்பட்டான், உதுமா கொல்லப்பட்டான், ஷைபா கொல்லப்பட்டான், ரபியா கொல்லப்பட்டான். கொண்டு போய் அந்த கணத்துல நபி போய் போட்டாங்க. 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட கபர்ஸ்தான் இதுதான். இந்த இடத்துல உபய் இப்னு கலப் ஓடினான். அபூஜஹல் கொல்லப்படும் போது 2 பிள்ளைகளும் கொண்டாங்க. சொல்ல 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 நம்ம ஆஜி பின்னாடி திரும்பி பார்க்கற உடனே நினைச்சாங்க விஷயத்துக்கு வருகிறேன். அப்போ அந்த பத்ருடைய இடத்துல 120 கிலோமீட்டர் தூரத்தில் நபி அவர்கள் இந்த காலத்துல ஹாஜி ஏசி பஸ்
மலையில் உள்ள பூமி. அந்த இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இறங்குகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரவு நாளை காலையில போர் நடக்க போகுது. நாளை காலையில சஹாபாக்கள் நோன்பு வைத்து போர் செய்ய போறாங்க. நபியுடைய சஹாபாக்கள் 313 பேர். வலுக்கட்டாயில யாரையும் கூப்பிட்டு போல அந்த போர்ல கலந்து கொள்ளாத சஹாபாக்கள் கூட மதீனாவில் இருந்தாங்க. பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். 313 பேர் கிளம்பி ஷௌக்கில் வந்துட்டாங்க. முதலா நடக்கிறது ஈமானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில உள்ள போர். அதுல அந்த 12 வயசு பிள்ளைக்கு 8 வயசு பிள்ளைனா நாவலன்னு சொல்லி நபிகளுக்கு ஆசைப்பட்டாங்க. அது 2 குட்டி பசங்க என்ன பண்ணாங்கன்னா சஃபல நிப்பாங்க, யார் ஹைட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அது 2 குட்டி பிள்ளை என்ன பண்ணாங்க, நாமும் பெரிய ஆள் தான் சொல்லி இந்த கட்ட வரலை நின்றுகிட்டு யாரும் சொல்லலாம், நீ படா புஜை போடலாம், பெரியவனா இருக்கிறேன். இல்லப்பா நீ சரியா இல்லைன்னு நபி, உனக்கு 3 வயசு வரல, நீ காணும், அடுத்த தடவை போர் வரும்போது உனக்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த சஹாபாக்கள் சின்ன பிள்ளைகளை பார்த்து. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேர் அழைத்துக் கொண்டு எந்த விதமான ஆயுதங்கள் இல்லை. 2 குதிரை, ஒட்டகம் இல்லை, டாலை இல்லை, கேடயம் இல்லை, தல்வார் கூட அதிகமா இல்லை. ஆனா அவர்களிலே 1000 பேர்ல பார்த்தா 200 போர் வீரர்கள், 200 அம்பு அடிக்கிறார்கள், 1000 நூற்றுக்கணக்கான தல்வார், 200 ஒட்டகங்கள், 200 குதிரைகள். யார் இருக்குது? மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் நோக்கி வராங்க. அது மட்டுமல்ல, அபூ ஜஹல் என்ன செய்யறான் தெரியுங்களா? ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ல 1000 பேருக்கு தாவத்து. என்ன தாவத்து? ஒட்டகத்தை அறுக்குது. 2-3 ஒட்டகத்தை அறுத்து அதை சமைச்சு அவனுக்கு போட்டு இது பண்ணி அந்த வரக்கூடிய வீரர்களுக்கு நல்ல 50-50 கிலோமீட்டர் நிப்பாட்டி டேரா போட்டு அவனுக்கு விருந்து கொடுத்து கொண்டிருந்தான். அந்த விருந்து கொடுக்கும் போது கூட எந்த மாதிரின்னா அழகான பெண்களை அழைத்து வந்து பாட்டு பாட வைத்தான். யாரு? அந்த பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டே பத்ருடைய மைதானத்துக்கு 1000 பேர் கொண்டு வந்த அபூ ஜஹல். இங்க நம்ம சஹாபாக்கள் ஒண்ணும் உணவு இல்லை, ஒண்ணும் இல்லை, பட்டினியா நோன்பு வைத்துக் கொண்டு போய் பத்ருடைய மைதானத்தில் இறங்குறாங்க. நைட்டு இரவு நேரம், இன்று இரவு நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தர்பார் அல்லாஹ் நீ எனக்கு தந்த ஒரு சின்ன கூட்டம் இதுதான். இவர்கள் நாளைக்கு போர் சந்திக்க போறார். இவர்கள் மௌத்தாகி விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டார். அதனால முதலாக ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நடக்கிற போர்ல எங்களுக்கு வெற்றி கொடு. தலையர்கள் உடம்புல இருந்த துணி கீழே விழுந்துச்சு, தேர்ந்து அழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தர்பார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை பார்த்து யா ரசூலல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இரா சௌர் குகையில சொன்னாங்க. சௌர் குகையில போய் நபி அவர்களும் அபூபக்கர் இருக்கும் பொழுது 100 பைல்வான்கள் அபூ ஜஹலுடைய ஆட்கள் சௌர் குகையை சுற்றி கொண்டு நபியை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. சவுர் குகைக்குள்ள பார்க்கிறாங்க, ஆனால பார்க்க முடியல. ஆனா அந்த குகைக்குள்ளதான் நபி இருக்கிறார். அந்த புறா வந்து சிலந்தி பூச்சி வந்து வீடு கட்டியது, புறா வந்து முட்டையிட்டது. அப்போ அந்த 100 பேர் பேசிக்கிறாங்க, இது உள்ள ஆள் இருந்தாங்கன்னா சிலந்தி பூச்சியோட வீடு என்ன இருக்கும்? கலைஞருக்கும் புறா வந்து முட்டையிட்டு இருக்குமா? அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுல அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவன் நம்ம கீழே உன்னிப்பா கவனித்து விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் தௌபாவுல சொல்றான், இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி அவர்கள் தன்னுடைய சாஹிப் அபூபக்கர் அவர்களுக்கு சொன்னார்கள், ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அபூபக்கரே நாம 2 பேர் இல்ல, நம்மோட 3வது அல்லாஹ் இருக்கிறான், நீ கவலைப்படாத. நான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கரே லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபூபக்கர் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சகீனத்தை இறக்கினான், உள்ள நிம்மதி அல்லாஹ் இறக்கினான். சூரத் தௌபாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிம்மத் வந்தது, சுற்றி பார்த்தா போயிட்டாங்க. இப்போ நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர்
அவர்களுக்கு தசத்தி கொடுத்தாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். பத்ருடைய இரவிலே நபி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி நிப்பாட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாம் 313 பேர் இல்ல, நான் தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் யா ரசூலல்லாஹ். யார் சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக். அப்போ அந்த 13 வருஷத்துல பிளஸ் மதீனாவுடைய 2 வருஷம் 15 வருஷத்துல நபிக்கு தஸல்லி சொல்லும் அளவுக்கு ஈமானை கொடுத்துட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக்தார் சஹாபி வந்தார். மிக்தார் இப்னு அம்ர் என்ற சஹாபி வந்தார். ரசூலுல்லாஹ், என்னெல்லாம் பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பனி இஸ்ராயீல் நினைச்சுக்கிட்டீங்களா? யார் கேக்குறா? மிக்தார் கேட்டார். மிக்தார் சஹாபி, ரசூல் எங்களை நாங்களாம் பனி இஸ்ராயீலா? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயீலை அழைத்துக் கொண்டு பலஸ்தீனை அபகரித்துக் கொண்டிருந்த, ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜப்பாரியின் கௌம், நல்ல கடாத்தரமான சக்தி வாய்ந்த கௌம் அவர்கள். அந்த கௌமிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி பனி இஸ்ராயீல் அழைச்சிட்டு போனாங்க. அதுல ஒரு 14 பேரை 14 பேரை செலக்ட் பண்ணி அவங்க உணவு பார்க்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனாங்க. அவங்க உணவு பார்த்து கொண்டு 2 பேர் முத்தகீன்கள், மிச்ச 12 பேர் என்ன 14 பேருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அங்க பார்த்த நிகழ்ச்சி அவர்களுடைய சக்தியை நம்ம பனி இஸ்ராயீல்கிட்ட சொல்லாதீங்க, அப்படி சொன்னா அவங்க போருக்கு வர மாட்டாங்க. அதுல 2 பேர், அதுல ஹஜ்ரத் யூஷா இன்னொரு நபர், இந்த 2 பேரை மட்டும் அங்க நடந்த நிகழ்ச்சி சொல்லதே இல்லை, மறைச்சிட்டாங்க. மிச்சம் 12 பேர் என்ன செய்தாங்கன்னா பனி இஸ்ராயீல்கிட்ட சொன்னாங்க, நம்ம போனா மௌத்தாயிடுவோம், அங்க போறதுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பனி இஸ்ராயீல்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வருகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி, இந்த புனிதமான பூமியில உள்ள போங்க, அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான், சண்டை போட வாங்க கூப்பிடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பனி இஸ்ராயீல் என்ன சொல்றாங்க தெரியுமா? மூசாவை பார்த்து, காலு யா கௌமனா, قالوا يا موسى إنا لن ندخلها أبدا ما داموا فيها فذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون. மூசாவே, எப்பவுமே நாங்க உள்ள நுழைய மாட்டோம், அந்த ஊருக்குள்ள அவளுக்கு சண்டை போட மாட்டோம். என்ன சொல்ல தெரியுமா? فذهب أنت وربك فقاتلا, நீங்களும் உன்னுடைய அல்லாஹ்வும், யாரெல்லாம் அமர் அப்படின்னா துமைவே ஆகரம் 2 பேரும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கிறோம். நாங்க யாரு? பனி இஸ்ராயீல். மிக்தார் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஹாஜிர் சஹாபியா ரசூலுல்லாஹ், பனி இஸ்ராயீல்கள் அந்த ஊருக்குள்ள நுழையாம மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, மூசாவை நீங்களும் உங்கள் ரப்புக்கு சண்டை போடுங்க என்று சொன்னாலே, அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மிக்தார் கேட்கிறார், நபியிடத்தில் சொல்கிறார், ஒருபோதும் இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்பவே உங்க கையில பைய செய்து விட்டோம், எங்களுடைய மால் எங்களுடைய ஜான் அல்லாஹ்வுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு அந்த போர் மைதானத்தில் உள்ள புகுந்த காஃபிர்களை வெட்டுகிறோம். யார் சொன்னார்? சொன்னார். நபி கொண்டு தஸல்லியாச்சு. இப்போ அன்சாரிகள் வாய் திறக்க, அன்சாரி சொல்லுங்க, அன்சாரிகள் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா போருக்கு வந்த பிறகு தயாரா இருக்கிறாங்க. அவர் क्या करेंगे, அவர் क्या करेंगे, இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ அன்சாரி சஹாபாக்களுடைய தலைவர் சாத் இப்னு முஆத், அவர் பேர் என்ன? சாத் இப்னு முஆத் நபியிடத்தில் வந்தார். ரசூலுல்லாஹ், உங்களுடைய அவர் क्या करेंगे, இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நோக்க என்னன்னா, அன்சாரி என்ன சொல்ல வராங்க கேட்க வரீங்களான்னு கேட்டார். நாங்கள்தான் உங்களை சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டோமே. பையத்தை ஒப்புவாக நுபுவத்து கிடைச்சி 13வது வருஷத்துல 72 பேர் நாங்கள் முஸ்லிம் ஆகி என்ன சொல்லிட்டு உங்க உள்ள கூப்பிட்டு மதீனாவில உங்களுக்கு முழு பாதுகாப்பை நாங்கள் தருவோம், கடைசி மூச்சு வரை தீனுக்காக தியாகங்களை செய்வோம். என்ன இன்னும் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கிறது? நீங்க இப்பவே எங்களை பார்த்த அன்சாரிகளை பார்த்து மலையிலிருந்து குதிக்க சொன்னா குதிக்கிறோம், கடல்ல கடல்ல குதிரை ஓட்ட சொன்னால் ஓட்டுகிறோம். எங்க சொல்லுகிறீங்க சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ், நாங்கள் போவதற்கு தயார். அவன் அன்சாரி சஹாபாக்கள் தயாராயிட்டாங்க, முஹாஜிர் சஹாபாக்கள் தயாராயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு அந்த போர்ல இறங்கினார்.
1000 பேருக்கு எதிராக போர், 1000 பேருக்கு எதிராக போர்ல இறங்குகின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு சொன்னாலே, அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய ஈமானுடைய அடிப்படை தான் இது. அல்லாஹ் வெற்றி தருவான். அல்லாஹ் இந்த ஷாரத்தில் சஹாபாக்களை அனுப்பினான். சஹாபாக்களுடைய ஈமான் அடிப்படையிலே ஆரம்பத்தில் 1000 மலக்குமார்கள் இறக்கினான். 1000 மலக்குமார்கள் இறக்கினான். பின்னாடி 3000 மலக்குமார்கள் இறக்கினான். அதுக்கடுத்து 50,000 மினல் மலாயிகத்தின் முஸஃபிரீன், தலப்பா கட்டப்பட்ட 5000 மலக்குமார்கள் இறக்கினான். சஹாபா பெருமக்கள் நம்ம போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தலைக்கீழ விழுது கோல் மாறுது. இப்படியாக சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். எதுல? பத்ரில. குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றோம், லகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா. நீங்க கம்மியான மக்களா இருந்தீங்க, உடல் பலத்திலே, ஆயுத பலத்திலே, எதுவுமே உங்களுடைய பலத்திலே. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு முர்திஃபீன், நாலாம் புறத்தில் இருந்து மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு வெற்றியை தந்தேன் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து நபி பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னார். அன்பானவர்களே, அதுல இப்லீஸ் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒண்ணு நீங்க பண்ணாரு 313 இருக்குல்ல, நீங்க 3 மடங்கு அதிகமா இருக்கீங்க, முன்னேறி போக முன்னேறி போக முன்னேறி போக. அபூஜஹல் உசிப்பெடுத்தே இருக்கான் இப்லீஸ். சஹாபாக்கள் வந்து அந்த கூட்டத்தில் அவர்களை தாக்குகின்ற நேரத்திலே இப்லீஸ் என்ன செய்தான், இது இவர்களுடைய சக்தி இல்ல, இது அல்லாஹ்வுடைய சக்தி. இது நாம் இங்க இருந்தால் நாம் என்ன செய்வோம், பாதிக்கப்படும் என்று சொல்லி ஓடிவிட்டான். யாரு? அந்த இப்லீஸ் என்ன செய்தான், யாருடைய ரூபத்தில் வந்தான்? சுராகா இப்னு மாலிக் முஸ்லிம் ஆவல். அந்த நேரத்தில் அவர் பின்னாடி முஸ்லிம் ஆகிறார். சுராகா இப்னு மாலிக் கூடிய உருவத்தில் அவர் வந்தார். அது இப்லீஸ் வந்தான். இப்ப எல்லா மக்களும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, சுராகா தான் ஓடுகிறார், அடிச்சு கொண்டாங்க. இப்ப அடுத்த அபூஜஹல் தன்னுடைய படையை முன்னெடுத்து ஓடுகிறார். அவன் மக்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் 2 குட்டி பசங்க வராங்க. முஹம்மது இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அஃப்ரா 2 பேர் வராங்க. என்ன வராங்கன்னா, யார்கிட்ட கேக்குறாங்கன்னா, அந்த வழியா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 சஹாபாக்கள் சின்ன பிள்ளைகள் கேக்குறாங்க, இந்த கூட்டத்துல அபூஜஹல் யாரு? அபூஜஹல் இந்த 1000 பேருக்கு கமாண்டர் இருந்தாங்க. தலைமையில கை வைக்கிறாங்க இந்த பசங்க 2 பேரும். கமாண்டர் யாருன்னு கேட்கிறாங்க. என்ன விஷயமா கேட்கிறீங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேட்டாங்க அந்த 2 பிள்ளைகள். இல்ல நம்ம நபியை இவரை திட்டிக் கொண்டிருக்கிறானா, என்ன செய்வார்? ஆளை மட்டும் காட்டுங்க, நான் என்ன செய்யலாம் பாருங்க. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது அபூஜஹல் அந்த குதிரையில போறான். அதை போல வந்து அபூஜஹல் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, तो पहले आपको घोड़ा का पांव काट, उसके बाद नहीं उसका पांव काट. 2 பேர் போகும்போது வேகமா ஓடக்கூடிய அபூஜஹலுடைய அந்த குதிரையுடைய காலை இந்த முஹம்மது இப்னு அஃப்ரா போய் வெட்டுகிறார். குதிரைக்கு கால் வெட்ட உடனே யார் கீழே விழுறான்? அபூஜஹல் கீழே விழுகிறான். அபூஜஹல் கீழே வந்து முஹம்மது இப்னு அஃப்ரா போய் அவருடைய கையை அவருடைய காலை வெட்டுறான். அவனால் என்ன நடக்குதுன்னு புரியல. நடாந்தரமான மனிதன், மாவீரன். அவன் கத்துறான், என்னை காப்பாற்ற யாரும் வரல. இந்த 2 பிள்ளைங்க அவனை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவனால் எழுந்திருக்க முடியல. காக்கை வெட்டப்பட்டுச்சு அபூஜஹலுக்கு, எழுந்திருக்க முடியல. கடைசியா அபூஜஹல் மௌத் நேரத்தில் கத்துறான், போய் நான் மக்காவுடைய தலையில 2 சின்ன பசங்களை போய் என்ன செய்வதா, மௌத்தாகுவதா? என்ற பெரிய முஸ்லிம்கள் என் மேல வந்து அடிச்சு என்ன கொல்லுங்க. நான் மௌத்தாகும் போது ஒரு அதாவது இந்த பெருமையாக மௌத்தாகணும், பெரிய நபர் கையில் நான் மௌத்தானே, நான் கொல்லப்பட்டேன் என்று மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சிரிச்சாங்க. சிரித்து சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊதே போய் அவரை கொண்டுட்டு வாண்டாங்க. யாரு? அது சொல்லுங்க. இப்னு மஸ்ஊத் ஒல்லியா அவர் தன்பாரு பிடிக்க சக்தி இருக்காது. துமே ஜாவனா ஏன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க மேல லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹல் நெஞ்சின் மீது உட்கார்ந்து கொண்டு அவனை கொன்று அவனுடைய தலையை தனியா எடுத்து காதல ஓட்டை போட்டு ஒரு கையை கட்டி இழுத்துட்டு வராங்க. யாரு? சொல்லுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த அபூஜஹலுடைய தலை தனியா கொண்டு வரும்போது அவர் வருவதற்கு முன்னாடி ஜிப்ரீல் வந்து இறங்கிட்டாங்க. எங்க சொல்லிட்டே இருக்கிறேன். நபியிடத்துல வந்துட்டாங்க. ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்
இந்த காது அந்த காதுக்கு சரியா போச்சுன்னா, இந்த காது அந்த காது சரியா போச்சுன்னா அந்த காது பத்தி காலகமா வருது. நாங்க சொல்றேன் இன்ஷால்லா உங்களுக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? மக்காவில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துர் ரஹ்மான் இறங்கிச்சு. என்ன இருந்துச்சு? சூரத்துர் ரஹ்மான் இறங்கும்போது அருமையான சூரா. ஹாஃபிஸா படித்தா இன்ஷால்லா. அந்த சூரத்துர் ரஹ்மான் இறங்கின உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் போய் மக்காவுடைய முஸ்லிம்களுக்கு ஓதி காட்டுறேன். அவங்க அடி பண்ணாங்க. இல்ல நான் போறேன், நான் அடி தாய்க்கிறேன். இவர் போய் கிராமத்தை ஓதி காட்டினார். போய் அபூஜஹல் என்ன பண்ணா, டென்ஷன்ல ஓடி வந்து ஒரே அடி அடிச்சான் வலது காது ரத்தம் பீரிட்டு வந்துச்சு. அழுது கொண்டே வந்தாங்க. இவங்க சொல்லுறது காதல் ரத்தம் வருது. பொறுமையா அறியினான். என்ன பொறுமையா அறியினான். பதிலுடைய போர் வந்துச்சா, இவனு மசூத் தலை கொண்டு வந்தாங்கன்னா அந்த காதல போல்ஸ் போட்டு இழுத்து வந்தாங்கன்னா, இப்ப அபூஜஹல் வந்தாரு. அன்னைக்கு அடிபட்டு இவனு மசூத் காதல ரத்தம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, ஓ கான் ஏ கான் का बराबर हो गया அவன். இப்போ வந்து என்ன காதல மறுபடியும் சொல்லட்டுமா? அன்பார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய 10 தலைவர்கள், பெரும் தலைவர்கள், அவர் வெட்பாடி கொண்டு போய் பத்ர் என்ற ஒரு அந்த கணத்துக்குள்ள போட்டாங்க. கணத்துக்குள்ள போட்டாங்க. கணத்துக்கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூஜஹல், யா ஷைபா, யா உத்பா, யா ரபியா, உலகத்துடைய வாழ்க்கை தான் பெருசா நினைத்துக் கொண்டிருந்தாயே, பாரு இப்ப மண்ணோடு மண்ணாகி விட்டாய். சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த சூழல்ல மையத்திடத்துல பேசுறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் பேசுவது மையத்து கேட்கிறது, அவன் பதில் சொல்ல மாட்டான். நாம் பேசுவது மையத்து கேட்கும், ஆனா அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பத்ருடைய நேரத்திலே மிகப்பெரிய வெற்றியை சஹாபாக்களுக்கு தந்தான். வெற்றி எல்லாம் முடிந்த பிறகு 70 முஷ்ரிக்கீன்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர்? 70 பேர். சத்தர் ஆர்மி கத்தல் கத்தியே 70 பேர் கொல்லப்பட்டாங்க. 70 பேர் வந்து கைதியா பிடிக்கப்பட்டாங்க. நம்ம சஹாபாக்கள் 16 பேர் ஷஹீதானாங்க. எத்தனை பேர்? அங்கே கபர் இருக்குது பதில். இப்போ இந்த சந்தோஷத்தை சஹாபாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது, சந்தோஷம் ஏற்படும் பொழுது நபிக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இங்கு வெற்றி கிடைத்த அதே நேரத்திலே பாரிஸ் நகரத்தை தோற்கடித்து ரோம் நாடு வெற்றி கொள்ளப்பட்டது. ரோம் நாடு உங்களுக்கு பத்ருடைய வெற்றி நேரத்திலேயே ரோம் நாட்டுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான். இப்போ ரோம் நாடு வெற்றி எத்தனாவது வருஷம் ஆச்சு? நீ கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பத்ர் நடந்தது 2வது ஹிஜ்ரியில 7 வருஷத்துல. அப்போ பித்இ சினீன் என்பது 3 இருந்து 9 வரை. அல்லாஹ் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை வருஷத்துல முடிச்சினா? 7 வருஷத்திலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ரோம் நாட்டுடைய வெற்றியை கொடுத்துட்டான். ஹிஜ்ரி 2ல பத்ருடைய வெற்றி தந்தான். 2 வெற்றிகள் கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இந்த பத்ருடைய நாள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ் ஷார்ட்டாக சொல்றா, பத்ர்ல அல்லாஹ் வெற்றி கொடுத்தது எதனாலனா, வலாஇன் தஸ்பிரு வ தத்தகு, எல்லா கஷ்டங்கள் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்த காரணத்தினால பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். நமக்கும் அல்லாஹ் வெற்றி தருவான். எந்த வெற்றி? कौन-सा வெற்றி है? तो भाई बोलना हजरत बार में है बोलना होता है हमारा से பத்ருடைய வெற்றி மாதிரி நமக்கும் அல்லாஹ் வெற்றி தருவான். ரெண்டு விஷயம். இத்தஸ்பிரு வ தத்தகு, எல்லா கஷ்டத்திலும் பொறுமையாக சகித்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள். அல்லாஹ் வெற்றி நம்ம காலில் கொண்டு கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி கிடைத்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்கன்னா, உபய் இப்னு ஹலஃபுடைய ஒப்பந்தத்தின்படி உபய் இப்னு ஹலஃப் என்ன செய்தான், அந்த பத்ருடைய போர்ல கொல்லப்பட்டான். பத்ருடைய போர்ல எப்படி கொல்லப்பட்டான்? அந்த 10 பேர்ல ஒரு ஆள் கொல்லப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரா இல்லையா, நான் உன்னை கொல்வேன்னா? நபி ஸல்லல்லாஹு சொன்னா இல்ல, நான் உன்னை கொல்வேன்னா. கிதாபுல வருதா இல்லையா? ஹிகாயத்து ஸஹாபா வஸாயில் அமல் ஷேக் லதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார். அவன் நேரடியா நபியை அடிக்க வந்தான். நபி சஹாபாக்கள் தடுக்க போனாங்க. இல்ல
அவருடைய மௌத் என் கையில தான் இருக்குது நபி. கிட்ட வாங்க, தல்வார் உரிச்சும் ஒரு தட்டு பெரிய சின்ன கிராஸ் தான் ஆச்சு அவன் தலை. கழுத்துல ஒரு சின்ன ஒரு கீழ். அது வலி தாங்க முடியாமல் கழுதை கத்துற மாதிரி கத்திக்கொண்டு அவன் போகின்ற நேரத்திலேயே மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் இறந்து விட்டான். யாரு? இவன் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வெட்டு கட்டிருந்த 9 வருஷத்துக்குள்ள ரோம் நாடு தோல்வி அடைந்தால் ஒரு 100 வெட்டகத்தை நீ தரணும், வெற்றி அடைந்தால் நான் தரேன் என்பதாக இப்ப அபூபக்கர் என்ன செய்தாருன்னா, அந்த உபை இப்னு ஹலஃப் உடைய மகனிடத்தில் போய் உங்க அப்பா இந்த மாதிரி வெட்டு கட்டி இருக்கிறார், ஆகையினால் 100 ஒட்டகத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு 100 ஒட்டகத்தை வாங்கி கொண்டு நபியுடைய தர்பார்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 100 ஒட்டகத்தை சதகா செய்தார். 100 ஒட்டகத்தை. அன்பானவர்களே, டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எவ்வளவு பெரிய வெற்றிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சஹாபாக்களுடைய ஈமான் ஒரு உறுதி, அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு, பொறுமையும் தக்வாவும் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தந்தான். இதே மாதிரி ஈமானுடைய உறுதி, புஸ்தகான ஈமான், அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஈமானுடைய பொக்கிஷம், பொறுமை, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்தினால் வரக்கூடிய வெற்றி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான் இன்ஷாஅல்லாஹ் என்ற ஒரு படிப்பினை, ஒரு இபரத்து அல்லாஹ் இந்த ரூம் சூராவிலே வைத்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அதனால நாம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில பதில் சஹாபாக்களுடைய பெயர் சில பேர் தான் தெரியும், 313 பேர் இதற்கு கலந்து கொண்டாங்க. சுருக்கமாக ரப்பே வரக்கூடிய இந்த தேர்தலிலே பதில் சஹாபாக்களுக்கு நீ வெற்றி தந்த மாதிரி என் சமுதாய மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு வெற்றி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்திய நடந்த மிகப்பெரிய போர் அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றி தந்திருக்கிறான். அந்த சஹாபா பெருமக்கள் சிஃபத்தோடு வாழ்ந்த மாதிரி நாமும் நல்ல தன்மையோடு வாழ்கிற நேரத்திலே எல்லா நேரத்திலும் வெற்றி உள்ள மக்களாக, அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் இன்ஷாஅல்லாஹ். தெளிவா இன்ஷாஅல்லாஹ். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا خيرا خيرا من الاولى. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. رب اغفر وارحم وتجاوز عما تعلم انك انت العز الاكرم. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يرحمنا ولا يخافك فينا. ربنا تقبل منا انك انت السميع العليم. تب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. والحمد لله رب العالمين. سبحان الله.